தமிழ்நாடு வளமிக்க மாநிலமாக நாம் தமிழருடைய ஆட்சியில் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். இதுவரை தமிழ் மண்ணில் வந்த கட்சிகளெல்லாம் அல்லது இனிமேல் வரப்போகின்ற கட்சிகளெல்லாம் நாம் தமிழர் அளவிற்கு தமிழ்நாட்டின் அதாவது எதிர்கால தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததியினரை குறித்து யோசித்து பல திட்டங்களை தீட்டி வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை அப்படியே கனகச்சிதமாக மிகச் சரியாக செய்து முடிப்பவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியினர். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இவ்வாறுதான் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டின் வளங்களை இவ்வாறுதான் பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாடு இளைஞர்களுக்கு இந்த முறையில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், மேலும் உற்பத்தி போக மீதமுள்ள பொருட்களை வெளி சந்தைகளில் விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், அதன் மூலம் நம்முடைய பெருமைமிக்க வாழ்வு என்று அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு மிக தெளிவான பார்வையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் கொண்டிருக்கின்றது. பிற கட்சிகளெல்லாம் அதுபோன்று செயல்படுமா என்றால் வெறும் செய்தி அரசியலும் விளம்பர அரசியலும் தான் பிற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியில் எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாம் தமிழர் அளவிற்கு தமிழை நேசிக்க, சுவாசிக்க, மேலும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை இவ்வாறு படைக்க வேண்டும் என்ற சிந்தனையை வைத்து செயல்படவில்லை என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், தமிழ்நாட்டில் நாளைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும், தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மாற்றி நிறுத்திடவும், விவசாயம் சார்ந்த உற்பத்தி பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்திடவும், மேலும் விவசாயத்தை மையமாக வைத்து பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நிகர லாபத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது. நாம் தமிழர் கட்சியை விரும்பி அதை ஏற்று 30 லட்சம் தமிழர்களுக்கு மேலாக அதற்கு வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்றால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட சதவிகிதம் அதிகரிக்கிறது என்றால், நாம் தமிழர் கட்சியின் தேவை இங்கே அதிகமாகி உள்ளது, பிற கட்சிகளின் தேவை என்பது இங்கே குறைவாகி உள்ளது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி என்பது மிகவும் தெளிவானதொரு அரசியல் கொள்கையோடு நாளைய தமிழ்நாட்டை வளமிக்க தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு, ஒருமித்த கருத்தோடு, ஆர்வமிக்க பல இளைஞர்களால் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் மற்றும் கட்சியாக இருந்து வருகின்றது. இதை முத்தாய்ப்பாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றம் அனுப்ப வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நாம் தமிழர் கட்சி கை நீட்டக்கூடிய சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். உண்மையும் வீரமும் தீரமும் மிக்க நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளை நீங்கள் ஆதரித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுப்பீர்களானால், நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதற்கு பிரதிபலனாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு மக்களை நிச்சயமாக உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழையும் நேசிக்க சுவாசிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு கட்சியால் தான் இது முடியும். அது நாம் தமிழர் கட்சியினால் தான் முடியும். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை அனைவரும் 2026 ஆதரித்து வாக்கு செலுத்துங்கள் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.